வெல்கம் டு மிஜுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க. இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் கார்ன்ஃப்ளவரோ நான் கஸ்டர்ட் பவுடரோ எதுவுமே சேர்க்கல. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் மிஜுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்திக்கிறேங்க. இது பசும்பால் கிடையாது, பேக்கெட் பால் தான். ஆனால் நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க்னு கேட்டு வாங்கிக்கோங்க. கடைகள்லேயே நீங்கள் போய் கேட்டிங்கனாலே அந்த பேக்கெட்லேயே ஃபுல் க்ரீம் மில்க்னு எழுதியிருக்க மாதிரி பேக்கெட்டாக கொடுப்பாங்க. அதை வாங்கி ஐஸ்கிரீம் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் ரொம்ப சுவையாக வருங்க, சூப்பராக இருக்கும், க்ரீமியாக இருக்குங்க. இப்போ பால் பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஹைலையோ இல்லை மீடியம்லையோ ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபுல் சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாலை. இந்த சைட்ஸில் லேயர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாத மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இது ஒரு சைடு சிம்லே இருக்கட்டும், கொதிச்சுட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இது வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாவு கூட சேர்த்து கலந்துடணும். தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க, கெட்டி இருக்கக்கூடாது, எந்த கட்டிகளும் அதில் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் க்ரீமியாக வராது. நம்ம இன்னைக்கு கார்ன்ஃப்ளவரோ கஸ்டர்டோ எதுவுமே சேர்த்தலை. அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி கோதுமை மாவு தான் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பால் அடுப்பில் இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் ஒரு கலக்கிக்கலாம். இதை கலக்கிட்டு அந்த சைட்ஸில் எதுவும் லேயர் இருந்தாலும் அதையும் எடுத்து விட்ட பிறகு நம்ம கலக்கி வச்சிருக்க கோதுமை மாவை இதில் சேர்த்த போகிறோம். ஒரு கையில் சேர்த்துங்க, ஒரு கையில் கரண்டியை வச்சு கலக்கிக்கங்க. அப்போ தான் நம்ம சேர்த்தும் போது எதுவும் கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நம்ம ஐஸ்கிரீமும் ரொம்ப ஸ்மூத்தாக க்ரீமியாக வருங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்து கலக்கி விட்டுருங்க. இப்போ சைட்ஸ்லாம் நம்ம எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். ஏன்னா இதில் பச்சை வாசனை போகணும் இல்லையா. நம்ம கோதுமை மாவை சேர்த்திருக்கோம், அது ரா ஸ்மெல் இருக்கும். அது வெந்து வந்தால் தான் அந்த ரா ஸ்மெல் போகும். ஐஸ்கிரீமில் இந்த ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காதுங்க. அதனால தான் நம்ம வேக வைக்கிறோம். இப்போ நம்ம பாலில் கலந்து தான் நம்ம இது கூட ஊற்றிருக்கோம், இந்த கொதிக்கிற பாலில். ஸோ இது கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். இந்த பாயில் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா திக்னிங் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பால் இருந்ததை விட இப்போ நல்லா திக்காயிருக்கு. இப்பயும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டா அப்பப்போ அந்த சைடில் இருக்கிறதையும் எடுத்து விட்டுட்டு கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஐஸ்கிரீம் வரும். இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் கொடுத்து பாருங்க, யாருமே நம்ப மாட்டாங்க இது கோதுமை மாவில் செஞ்சதுன்னுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் 1 கப் ஆல்ரெடி ஜீனி மெஷர் பண்ணி வச்சுட்டேன். நம்ம எவ்வளோ ஜீனி போடுறோமோ அந்த அளவுக்கு ஸ்வீட்னிங் நல்லா இருக்கும் ஐஸ்கிரீமில். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். ஏன்னா கோதுமாவும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஸ்வீட்னிங் கொடுத்தாதான் நல்லா இருக்கும் இந்த ஐஸ்கிரீம். ரொம்ப சப்புன்னு இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால நான் 1 கப் எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு ஜீனி கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கழிச்சு ஜீனி கரைஞ்ச பிறகு நான் இதில் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். நீங்கள் எசன்ஸே சேர்த்தாமையும் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பண்ணுறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பட் கலர் பாருங்கள், ரொம்ப டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது, பத்தலை. ஸோ நான் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாவது பிங்கிஷாக இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி சிரப்பை ஊற்றிக்கிறேன். என்கிட்ட ஸ்ட்ராபெரி சிரப்பு இருக்குன்னு ஊற்றிக்கிறேன். இல்லை அப்படிங்கிறவங்க வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம். இல்லை எதுவுமே சேர்த்தாம வெறும் ஏலக்காவை மட்டும் போட்டு செஞ்சாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம்ங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கரெக்டான பிங்கிஷ் கலர் வந்திருக்கு, அந்த பேபி பிங்க் கலர். இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா ஜீனியும் அடியில் கரைஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு கலக்கி விட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வெந்து வர்றதுக்கு.
இப்போ இந்த எசன்ஸ் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இது மாதிரி கலந்து விட்டுட்டு சைட்ஸில் லேயர்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அடுப்பை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்த கடாயில் இருக்கிறத அப்படியே மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. இதை வந்து நம்ம 4 தடவை 5 தடவைன்னு அரைச்சி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே தடவை தாங்க. ஒரு தடவையில் அரைச்சி நம்ம ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அதாவது முதல் நாள் நைட்டு அரைச்சி அதை வந்து ஃப்ரிட்ஜில் நைட்டு ஃபுல்லாக வச்சு மறுநாள் காலையில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ டைட்டான ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இதை நம்ம அரைச்சதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி தான், மில்க் ஷேக் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இருந்தாலும் காலையில் பாருங்கள் நல்லா க்ரீமியாக வரும். இப்போ வந்து மூடியை போட்டு டைட்டாக மூடிடலாம். இதை வந்து நான் ரெஃப்ரிஜரேட்டரில் நான் சொன்ன மாதிரி ஓவர் நைட் வைக்க போகிறேன். முதல் நான் நைட் செஞ்சுருக்கேன். மறுநாள் வரைக்கும் இருக்க போது. மறுநாள் காலையில் பார்க்கலாங்க. இப்போ ஓவர் நைட் வச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் ஒரு ஸ்கூப்ஸ் வச்சு இந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. அப்படி க்ரீமியாக திரண்டுக்கிட்டு உருண்டு பால் மாதிரி வருது பாருங்க. உங்களுக்காக கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. நல்ல க்ரீமியாக ஐஸ்கிரீம் வந்து செட் ஆயிருக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளோட யம்மியான டெலிஷியஸ் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு பாலும் கோதுமாவும் வச்சு தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. மேலே டெக்கரேஷனுக்காக செரியும் டூட்டி ஃப்ரூட்டியும் தூவி விட்டுருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்ப்ரைஸாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. நீங்களா வாயை திறந்து கோதுமாவில் செஞ்சேன்னு சொல்கிற வரைக்கும் யாருமே இதை வந்து நம்பவே மாட்டாங்க. டேஸ்ட்டுமே ரொம்பவே பக்காவாக இருக்கும். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த கோதுமாவோட ஃப்ளேவர் வருமோன்னு நினச்சிங்கன்னா ஒரு துளி கூட வராதுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Machutla. Thank you. Bye.